வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தும் நோக்கில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிகளவு நிதி ஒதுக்கப்படும். ஜனாதிபதி அறிவிப்பு. விடுவிக்கப்பட்ட இரு கொள்கலன்கள் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள நிலையில் எஞ்சிய கொள்கலன்களில் என்ன இருக்கின்றது என்ற அச்சம் மக்களிடையே நிலவுவதாக காவிந்த ஜாவரதன தெரிவிப்பு. அரசாங்கத்தினால் நாமல் ராஜபக்ச குறிவைக்கப்படுவதற்கான காரணத்தை வெளியிட்டுள்ள லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன. ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். அரசு சேவையை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தும் நோக்கில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிகளவு நிதி ஒதுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் அனைத்து அரசு கொடுக்கல் வாங்கல்களும் டிஜிட்டல் முறையில் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார். மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதே அரச நிதி அதிகரிப்பின் நோக்கம் என்று வலியுறுத்திய அவர், அரசு சேவையாளர்கள் மக்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்றார். கடவத்த மேரிகம மத்திய அதிவேக நெடுஞ்சாலை அபிவிருத்தி பணிகளை புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து உரையாற்றியிருந்த போது ஜனாதிபதி மேற்கண்ட கருத்துக்களை வெளியிட்டார். அங்கு மேலும் அவர் கூறியதாவது, பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்களை அவமதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் இன்றும் நாட்டில் உள்ளார்கள். ஊர்வலம் சென்று அல்லது பழிவாங்கல் பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற சூழலில் ஒரே தரப்பினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க முடியாது. குற்றம் சாட்டுபவர்கள் குற்றம் சாட்டட்டும், ஊர்வலங்கள் நடத்தட்டும். சட்டத்தின் அடிப்படை நிலைமையினை மாற்ற முடியாது. அத்துடன் கடந்த கால ஆட்சிகளில் அதிகாரிகள் வாய் திறக்க தயங்கிய நிலையில் ஆட்சியாளர்களின் தீர்மானமே சட்டமாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைய சூழலில் அரசு சேவையாளர்கள் சுயாதீனமாக செயல்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். கிராமப்புறங்களில் அரசு சேவையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும், ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிக்க வேண்டுமாயின் அரசு சேவை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் இன்று சிறந்த மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசு சேவையாளர்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையை தெரிவித்திருந்தார். சமத்த மண்டலமாக அறியப்படும் மத்தியஸ்த சபைகளை பலப்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். மத்தியஸ்த சபைகள் தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாட்டின் 16 மாவட்டங்களில் காணி பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் விசேட மத்தியஸ்த சபைகள் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றங்களில் அதிக அளவில் பரிந்துரைக்கப்படும் நிதி சார்ந்த வழக்குகளை குறைக்கும் நோக்கில் தனிப்பட்ட மத்தியஸ்த சபைகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக கொழும்பு, கம்பஹா, அனுராதபுரம், பொலனறுவ, கண்டி மற்றும் மொனராகல உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நிதி பிரச்சனைகளை தீர்க்கும் விசேட மத்தியஸ்த சபைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மத்தியஸ்த முறைகளை வலுப்படுத்துவது மூலம் தற்போது நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் சுமார் 2 லட்சம் வழக்குகளை ஒரு ஆண்டுகள் குறைக்க முடியும் என்று நீதியமைச்சர் வலியுறுத்தினார். பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்ட இரு கொள்கலன்களில் போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனால் எஞ்சிய கொள்கலன்களில் என்ன இருக்கின்றது என்ற அச்சம் மக்களிடையே நிலவுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி காவிந்த ஜாவர்தன தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாள சந்திப்பொன்றில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்க்கட்சிகள் முன்பே எச்சரித்திருந்த போதும் அரசாங்கம் அதை உதாசீனப்படுத்தியது. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டு அடக்குமுறைகளும் ஜனநாயக மீறல்களும் அதிகரித்துள்ளது. விவசாயிகள் முதல் பல துறையினர் வீதிகளில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. விரைவில் மாணவர்கள் குப்பி விளக்கின் வெளிச்சத்தில் கல்வி கற்கும் சூழல் உருவாகுமோ என்று அச்சமும் நிலவுகின்றது. பொருளாதார வளர்ச்சி குறித்து பெருமிதம் பேசும் அரசாங்கம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை வழங்க முடியாமல் தவிக்கின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக ஜனாதிபதி அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், பிரதான சந்தேக நபர்கள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படவில்லை என்பது தெளிவாகிறது என்றும் காவிந்தி ஜாவர்தன குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவை சுற்றி மக்கள் திரளும் போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் அவரை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்க முயல்கின்றார்கள் என்று லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் மேலும் கூறுகையில், யாராவது பிம்பத்தை சேதப்படுத்த முயன்றாலும் நாமல் ராஜபக்சவின் பெயருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும் அவை உண்மையல்ல. மக்கள் அரசியல்வாதிகளுடன் புகைப்படம் எடுப்பது சாதாரண விஷயம். ஒவ்வொரு தலைவரும் பல்வேறு நபர்களுடன் புகைப்படம் எடுப்பார்கள். அந்த நபர்களின் பின்னணி தெரியாமல் படங்கள் எடுக்கப்படலாம். ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பிரதித்துவப்படுத்தும் கட்சியின் தலைவரே அதை சுமக்க வேண்டியதில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம். ஆனால் இங்கே அப்படியான சூழல் எதுவும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மாதம் தோறும் புதிய சம்பவங்களை தூக்கி காட்டுகின்றார்கள். சம்பவங்களின் தோல்விகளை மறைக்க மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு வழி திருப்புகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் 3 மாதங்களுக்கு முன்பும் நாமல் ராஜபக்ச கிராமம் தோறும் சென்று மக்களை சந்தித்த போது மக்கள் அவரை சுற்றி திரண்டார்கள்.
இதுவே சிலருக்கு பொறாமை ஏற்படுத்தி அவரது பெயரை களங்கப்படுத்தும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. ஆனால் அவை எதுவும் அவருக்குள்ள மக்களின் அங்கீகாரத்தை பாதிக்க முடியாது என்று கூறினார். ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இவை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதியமைச்சர் சுனில் பட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து பல்வேறு தரப்புகளிடையே எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக இவர்களின் சொத்து விவரங்கள் அரசியல் மட்டத்திலும் மக்களிடையிலும் அதிகமாக கவனம் பெற்று வருகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிடப்பட்ட சொத்து விவரங்களில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் மொத்த சொத்து மதிப்பாக 5,75,02,435 ரூபாவும், பிரதமர் ஹரணி அமரசூரியவின் மொத்த சொத்து மதிப்பாக 2,70,00,000 ரூபாவும் காணப்படுகிறது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் மொத்த சொத்துக்களாக 2,50,00,000 ரூபாவும், அமைச்சர் விஜித ஹேரத்திடம் மொத்த சொத்துக்களாக 3,75,82,276 ரூபாவும் காணப்படுகிறது. தொடர்ந்து அமைச்சர் நலிந்த ஜாதிச 8,41,68,750 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களோடும், நாமல் ராஜபக்சவிடம் 16,85,500 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும், ரஞ்சித் மத்தம பண்டாரவிடம் 31,15,00,000 சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல ஹர்ஷ டி சில்வாவிடம் மொத்த சொத்துக்களாக 1,41,941 அமெரிக்க டாலர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோடு, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை சொத்து விடயங்களில் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வணிக கட்டடங்களாக 23,50,00,000 ரூபாவும், காணி மற்றும் வீடுகளில் 1 கோடி ரூபாவும், சூரிய மின்கல கட்டமைப்பில் 65 லட்சம் ரூபாவும், தங்க நகைகளாக 45,50,000 ரூபாவும், வாகனங்களாக 1,50,00,000 ரூபாவும், வங்கி கணக்குகளில் உள்ள பணமாக 31,53,850 ரூபாவும், LOLC பங்குகளாக 21,000 ரூபாவும், வருடாந்த வருமானமாக 1,53,00,000, டிஜிட்டல் பணமாக 3,000 அமெரிக்க டாலர் ஆகியனவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதியமைச்சர் சுனில் வட்டகலவிடம் காணிகள் மற்றும் வீடுகளாக 7,60,00,000 ரூபாவும், வருடாந்த வருமானமாக 96,78,185 ரூபாவும், வங்கி கணக்குகளில் உள்ள பணமாக 2,19,33,367 ரூபாவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. ஆளும் தரப்பினர் மீது சொத்து விவரங்களின் அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான தன்னிச்சையான விசாரணைகளின் மூலம் சீராக ஆராய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர கட்சி தலைமையகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வழங்கிய போது அவர் இதனை கூறியுள்ளார். அவரது பேச்சில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது, ஆணைக்குழு இதே நேரம் நாட்டுக்கு அதன் சுயாதீன தன்மையினையும் அந்தஸ்தையும் நிரூபிக்க சிறந்த வாய்ப்பாக மாறியுள்ளது. விசாரணைகளில் எந்த ஒரு நபரும் தவறுபட்டவர் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவசியத்துடன் வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணையில் ஆணைக்குழு முழு சுயாதீனத்துடன் செயல்பட்டு திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார். மேலும் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் நீக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அவற்றை பரிசீலித்து தீர்மானிக்க வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து அவரும் ஓய்வுக்கு பின்னர் பாதாள உலக குழுக்கள் மூலம் எந்த ஒரு அச்சுறுத்தலும் வருமானால் அவரின் பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படும் என்று கவலை தெரிவித்தார். அவசியமற்ற செலவுகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் அவர்களால் எதிர்ப்பில்லை என்பதும், முன்னாள் அமைச்சர்களுக்கான 100 மேல் பழமையான இல்லங்கள் தற்போது மூடப்பட்டு சேதமடைந்து வருவதால் அவற்றை அரசாங்கம் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார்.